நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடக்கூடிய பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்களை நீதிமன்றம் ஒரு வழக்கில் தண்டித்திருப்பதாக ஒரு செய்தியை சிலர் இந்த தொகுதிக்குள்ளே பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். பேராசிரியர் அவர்கள் மீது எந்த ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்க ராணி இல்லாதவர்கள் இது போன்ற பொய்யான செய்திகளை இன்றைக்கு பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் தெரிய வேண்டியது என்னவென்று சொன்னால், பேராசிரியர் அவர்கள் மீது தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வழக்கு ஊழல் வழக்கு அல்ல, வன்முறை வழக்கு அல்ல. 1997 கோவையிலே நடைபெற்ற கலவரத்தில பாதிக்கப்பட்ட சிறுபான்மை மக்களுக்காக உதவி செய்வதற்காக உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்களிடம் பொருளாதாரத்தை வசூலித்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்ததற்காக அன்றைக்கு ஆண்டு கொண்டிருந்த வாஜ்பாய் தலைமையிலான ஒன்றிய பாஜக அரசு பேராசிரியர் அவர்கள் மீதும் அவர்களுடன் மீதி மொத்தம் 5 பேர் மீது ஒரு பொய்யான வழக்கை தாக்கல் செய்தது. அந்த வழக்கை எதிர்த்து நீதிமன்றத்தில் பேராசிரியர் அவர்கள் ரீதியாக இன்று வரை போராடி கொண்டிருக்கின்றார். அந்த பொய் வழக்கில் தண்டனை வழங்கப்பட்டு அந்த தண்டனையை உச்சநீதிமன்றம் தற்பொழுது நிறுத்தி வைத்திருக்கின்றது. நிச்சயமாக அந்த வழக்கில் பேராசிரியர் வெற்றி பெறுவார். மக்களுக்காக உதவி செய்ததற்காக பேராசிரியர் மீது பாஜக அரசால் போடப்பட்ட அந்த பொய் வழக்கிலிருந்து நிச்சயமாக பேராசிரியர் மீண்டு வருவார். நாகை சட்டமன்றத்தில் பேராசிரியரை எதிர்க்கக்கூடியவர் சரியான குற்றச்சாட்டுகளை வையுங்கள். அந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க நாங்கள் எப்பொழுதும் தயாராக இருக்கின்றோம். வதந்தியை பரப்பாதீர்கள், வதந்திகளை நம்பாதீர்கள். எனவே நாகை சட்டமன்ற தொகுதியில் பேராசிரியருக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற வைப்போம். விஐபி தொகுதியாக நாகை சட்டமன்றத்தை மாற்றுவோம். நன்றி.